Hi friends, welcome to Barthelman. My dad cooked us a Sri Lanka food that we don't know. My dad explained every recipe from that Sri Lankan food and I can't wait to try it. And we're going to be rating it out of 10. அனைவருக்கும் வணக்கம். இங்கே பாருங்க, இது வந்து நொங்கு. இப்படித்தான் நாங்கள் இணைச்சி கொண்டு வந்து நாங்கள் கோயிலுக்கு தேர் திருவிழாவுக்கு வந்ததை. இப்போ தேர் திருவிழா முடிஞ்சு கட்டிக்கிடந்த நொங்க நாங்களும் எல்லாரும் எடுத்த நாங்களும் எடுத்த நொங்கு 2 நொங்கு ஆசையை குறிப்போம் தான் எடுத்துறாங்க. ஆனால் நொங்கு இப்போ பார்த்தால் எங்களுக்கு பனங்காய் மாதிரி வந்துட்டு நாங்கள் எதிர்பார்த்ததோண்டு கிடைச்சது இன்னும் ஒன்று. இங்கே பாருங்க, பனங்காய் பழுத்து இப்ப நாங்கள் பனங்காய் பணியாரம் அல்லது பனங்காய் இருக்கிற புட்டு பனங்காய் புட்டு செய்வோம் சொல்லி இப்ப முடிவெடுத்து இதை வந்து இப்ப உரிச்சு எல்லாம் வச்சிருக்கிறோம். அதைத்தான் நாங்கள் இப்ப உங்களுக்கு காட்டுறோம். இந்த நாட்டுல பனங்காய் கிடைக்கிறது சரியான அரிது. உங்களுக்கு தெரியும் தானே, கிடைக்கிறாண்டாலும் ஊர்ல இருந்தா கொண்டுறோணும். ஆனால் கிடைச்சதை நாங்கள் ஆசைப்பட்டு ஒன்று கிடைத்தாங்க. ஆனா இன்னும் ஒன்று கிடைச்சிருக்குது. அதுவும் எங்களுக்கு பிடிச்ச ஒரு சாமான் தான். அப்ப அதை நாங்க செய்வோம் என்று ஒரு முயற்சியில தான் இப்ப எல்லாத்தையும் உரிச்சு ஊற வச்சிருக்கிறோம். இதுல இருந்து பனங்காயை புளிஞ்சு அதுல சாறை எடுத்து தான் அதை செய்ய வேணும். அப்ப அதை நாங்க நீங்களும் எல்லாரும் பாக்கெட்டு கண்டு போட்டு தான் இப்ப இதை நாங்கள் காட்டுறோம். உங்களுக்கு பாருங்க, நீங்களும் பாருங்க என்னன்னு சொல்லி உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கும் விருப்பமான சாமான் தான் இது. பாருங்க என்ன செய்ய போறோம். இது கொண்டு வச்சிருக்கிறோம். பார்க்க நொங்கு மாதிரி தான் கிடக்குது. ஆனா அது நசிது சாதுவா கடைசியில உரிக்கத்தான் என்ன தெரியல. வெட்டும் போதுதான் தெரியும் என்ன ஞாபகம் சொல்லி. ஓகே, இனி இதுல பனங்காய் பணியாரம் செய்து போட்டு உங்களுக்கு காட்டுறோம். இதோட அடுத்த தொடர்ச்சி என்ன பனங்காய் பணியாரம் வருகிறதோ இல்லாட்டி விலை இல்லையோன்றதை நாங்க உங்களுக்கு காட்டுறோவா. ஓகே, அடுத்ததுல சந்திப்போம். இந்த பாருங்க, பனங்காய் நொங்கு வந்து பனங்காயா மாறி இப்ப பனங்காயில இருந்து பனங்களி எடுக்கிறோம். இப்படித்தான் நாங்க பிணைஞ்சு ஊர்ல எடுக்கிறோம் நாங்கள். இப்ப ஒவ்வொரு விதமா எடுக்கலாம். ஆனா எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் இப்படித்தான் எடுக்கிறோம். இங்க பாருங்க, நல்ல களி வருதா, எவ்வளவு களி வருது. நொங்கு ஒளி கொண்டு வந்தால்தான் இப்ப பனங்காயில நாங்கள் அதை பாக்குறோம். இதை இப்படி புளிஞ்சு எல்லாத்தையும் புளிஞ்சு இப்படி எடுக்கிறது. சாறு வந்து இப்படி எடுக்கிறது. இதை வந்து ஊர்ல அங்க குடிக்கிறோம் நாங்கள். குடிச்சு கடைசியா பனங்களை எடுத்து முடிய இந்த பனங்கொட்டை இருக்கல்லோ, இந்த பனங்கொட்டை இந்த குந்து எடுத்து என்ன செய்யறோம்னா பல்லு தீட்டுறது நாங்கள் ஊர்ல. அதனாலதான் ஊர்ல நாங்கள் எல்லாரும் வந்து கூடுதலா இந்த கிராமப்புறங்களில் உள்ள ஆக்கள் வந்து ஆரோக்கியமா இருக்கிறக்கூடிய காரணம் வந்து இப்படியான சில இயற்கை உணவுகள்லாம். இந்த இயற்கை உணவு வந்து இது கிடைக்காது. நாங்கள் கூட ஊர்ல இருந்து கொண்டு வரையில. ஆனா இது வந்து எங்களுக்கு கிடைச்சது. ஆண்டவனை வழிபட போய்க்கு எங்களுக்கு இது கிடைச்சது. நம்மளா எடுக்கிறேன் இந்த முறை சரி எல்லாரும் எடுக்கிறாங்க, குடிக்கலாம் தானே போட்டு நாங்களும் முன்ன சரி ஒன்று எடுப்போம். 2 போட்டு 1-2 எடுத்து நாங்கள் இதை குடிச்சாங்க. இப்ப பனங்காய் பிணைஞ்சு கொண்டிருக்கிறோம். திரும்ப இதுக்கு நீ மாவெல்லாம் போட்டு திணிய வேணும். மாவெல்லாம் போட்டு பிணைஞ்சாதான் அப்புறம் களியோ புட்டோ எதெண்டாலும் ஒன்று செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து காட்டம் அடுத்ததுல. ஓகே, இது இப்ப நாங்க பனங்களி எடுத்துட்டோம். பனங்களியை எடுத்து வச்சிருக்கிறோம். இது வந்து சொல்லுவாங்களே தரம் 1, இது வந்து தரம் 2. இதுக்கு கலப்பா கிடக்கிறதெல்லாம் அந்த பனந்தோல். ஏன்னா பனங்காய் வந்து சுட்டுத்தான் நீங்கள் பனங்களி எடுக்க வேணும். இல்லாட்டி பனங்களி பெருசா எடுக்க இயலாது. அது நேரம் டேஸ்ட் இருக்காது. இது வந்து பனங்கொட்டை நாங்கள் இப்ப புளிஞ்சு பாருங்க எப்படி எல்லாம் புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறோம்னு சொல்லி இதைத்தான் இது நாங்கள் பனங்காய் பணியாரமோ அல்லது பனங்காய் புட்டோ இதெல்லாம் வந்து நாங்கள் செய்யறது. இப்படித்தான் அதை எடுத்து போட்டு செய்யறது. இப்ப பனங்கொட்டையன் வச்சிருக்கிறோம்னா ஞாபகத்துக்காக பிள்ளைகளுக்கு நாங்க இதுல இருக்கிற குந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு இது ஒரு வடிவம் ஒன்று செய்யலாம். மற்ற 2வது பிரச்சனை, அதுக்கு முதல் வந்து நாங்கள் இதை பல்லு தீட்டணும். பல்லு தீட்டுறக்காக வச்சிருக்கிறோம். இது வந்து கிடைக்காது. இது வந்து நல்ல ஒரு சாமான். பல்லு தீட்டினா நல்ல கிளீனா வடிவா பல்லெல்லாம் வடிவா இருக்கும். அதுக்காக தான் இப்ப எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இனி மாவை போட்டு குழச்சி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இனி நாங்கள் என்ன சாப்பாடு செய்யணுமோ அதை நாங்கள் விரும்பின சாப்பாட்டை விரும்பின மாதிரி செய்து சாப்பிடலாம். ஓகே, இது வந்து களியை வந்து நாங்கள் குந்து இல்லாமல் எடுக்கிறதுக்காக அரிதட்டுக்க வச்சு வடிக்கிறோம். இன்னொரு சட்டிக்கு மாற்றி வடிக்காதான் இந்த இப்படி வர குந்து எல்லாம் வந்து நாங்கள் நீட்டாக எடுக்கலாம்.
இல்லையா சாப்பாட்டுக்கு வந்து குண்டு உண்டா இந்த கருப்புகள் கோழிகள் எல்லாம் இருக்கும், அதுக்காக வடிக்கிறோம். இது வந்து நாங்கள் புட்டு செய்கிறதுக்கு இப்போ வந்து மா போட்டு பிரட்டுறோம். நாங்கள் வந்து செய்கிற முறை வந்து எங்களோட சைட்டுகளெல்லாம் செய்கிறது அரிசி மாவும் கோதுமை மாவும் போட்டு இங்கே பாருங்க. இந்த களி வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம். இந்த களியை வந்து இதுக்கு ஊற்றி தான் செய்கிறது. தண்ணி இன்னொன்று மிக்ஸ் பண்ணுறதுல இந்த களியை தனியாக இதுக்கு ஊற்றி போட்டு உங்களுக்கு மா வந்து அவ்வளோ இனிப்பு இல்லை, தனியாக பச்சை மாதிரி இருக்கும்னு சொன்னால் கொஞ்சம் சீனியும் போடலாம். போட்டு பிரட்டி போட்டு அப்புறம் வந்து இதை நாங்கள் உருட்டணும் கையால் சின்ன சின்ன உருட்டி போட்டு பால் விட்டு காய்ச்சி அதுக்குள்ள இந்த களியும் கொஞ்சம் அந்த பாலுக்கு இந்த களியும் கொஞ்சம் ஊற்றணும். ஊற்றி போட்டு அப்புறம் வந்து புட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்கிறது. இவ்வளோ வத்த விடணுமோ தண்ணி ஆகணுமோன்றது அதை நீங்கள் தான் முடிவெடுக்கணும். அப்படி தான் செய்கிறது. ஓகே, இப்போ நாங்கள் முதல் சொன்ன மாதிரி இந்த மாவை உருட்டி ஆலங்காய் சைஸுக்கு இந்த ஆலம்பழம்னு சொல்லுவோம் அந்த சைஸுக்கு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நாங்கள் இதை பொருள்னு வரக்கூடிய மாதிரியெல்லாம் பிடிச்சி அவிச்சு வச்சிருக்கிறோம். நாங்கள் இதை வந்து அவிச்சு செய்தால் என்னென்னா சாப்பிடைக்கு வந்து அந்த வாய்க்கு ஒட்டுற மாதிரி இருக்காது, டேஸ்ட்டு வந்து வித்தியாசமாக இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட. சில பேர் வந்து பச்சையாக இதை வந்து பச்சையாக உருட்டி அப்படியே நேரடியாக வந்து பாலுக்க போட்டு காய்ச்சி சாப்பிடுவோம். இதை வந்து நாங்கள் இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிறாக்கு. இனி பாலை காய்ச்சி எங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பாலை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி காய்ச்சி போட்டு இதே அதுக்கு இனி கொட்டி திரும்ப அவிய விடணும். திரும்ப அதுக்கு இன்னும் இருக்கா அதுக்கு சுட்ட பாலுகளில் திரும்ப அவிய விட்டு தான் இதை நாங்கள் செய்கிறது. ஓகே, அதை செய்து போட்டு கடைசியாக உங்களுக்கு அதை காட்டுறோம். உங்களுக்கு முதல்ல நாங்கள் சொன்ன மாதிரி பாலை காய்ச்சி பாலுக்குள்ள வச்சிருந்த பனங்களையும் விட்டு அதோடு சேர்த்து இந்த நாங்கள் செய்து வச்சிருந்த இந்த காயம் மாவில் செய்த ஆலங்காயன்னு சொல்கிறோம் இந்த காயம் போட்டு இதுக்குள்ள ஃபைனலாக நாங்கள் போட்டு காய்ச்சி எங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த பதத்தில் வேணுமோ எவ்வளோ வத்த வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி விட்டு இறக்கினோம்னா சரி, அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடலாம். இவ்வளவுதான் இது. நாங்கள் இது இந்த தேருக்கு போய் தேரில் இந்த பனம் காய் வந்து கிடைச்சபடியாக அதை செய்திருக்கிறோம். செய்தது அப்படின்றதை உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். Oh, look at this! I can't wait to try it. So we're going to be eating it and rate it out of 10. Let's start. It's so sweet. So good. Juicy. I need some more. Me too. You know that this food that we never tried it. If you like this video, try and cook this food. If you like this video, like, share, comment, don't forget to click and subscribe. Bye.